லேடி, ஒண்டர்ஃபுல் லேடி, ஒன்னே முக்கா புல் லேடி, 2 2 1/2 2 3 போயிட்டே இருக்கான். ஹாய், how are you? நல்லா இருக்கீங்களா நீங்க? வாவ், ஃபைன், பியூட்டிஃபுல்லா இருக்கே. ஏன் உங்க வாயில தமிழே வராதா? ஏன் என்ன? இல்ல கேக்குறேன். வந்தல I am an educated family. இருங்க, நீங்க என்ன ஃபேமிலி வேணாலும். Thank you. நீங்க என்ன ஃபேமிலி வேணா இருந்துங்க, வந்தவனே இப்படி கிச்சு கிச்சு காட்டுறது, காட்டுவேன். பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்கிறது, தொடுவேன். இந்த சேட்டை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. கட்டி பிடிப்பேன். Very good. நீ என்ன கெட்ட போட்டாலும் நீ அடி வாங்குறது உறுதி. ஆமா, அது மட்டும் மாத்த முடியாது. யாரு? சரி, இந்த டெக்கால்ட்டில என்கிட்ட வச்சுக்காத. ஏன்? கட்டி பிடிப்பேன், முத்தம் கொடுப்பேன், என்ன வேணாலும் செய்வேன். இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போதே எங்க வாத்தியார் தலைமை ஆசிரியர் பெருந்தகை சொல்லித்தான் கொடுத்திருக்காரு. என்னன்னு? ஹரிகரன் அப்பா கட்டி பிடிக்க சொல்லிருக்கீங்களா? இன்னைக்கு நைட் 10 மணில இருந்து லைட்டா என்ன? அதென்ன லைட்டா? அதென்ன சொல்லிருக்கீங்க, அப்புறம் என்ன லைட்டான்றீங்க? 10 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் ராணி தான் உன் புண்டாட்டி. விடிய கால நான் என்ன உங்களுக்கு என்ன தங்கச்சியா? எப்பவுமே என் முண்டாட்டி தான். Very good. அப்படி சொல்லுடா. Thank you. பாருங்க, எடுத்துட்டு மண்டே உடைச்சு புரியும். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. கொஞ்சமா மரியாதை கொடுத்து பேசிக்கிறோம், கொஞ்சம் ஓவரா பேசிக்கிறீங்க. விடியறாரும் பொண்டாட்டினா என்ன பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? இழுச்சா சிரிக்க மாதிரி இருக்கா? அடிச்சு மூஞ்சி மேல பேத்து புரியும் பேத்து. ஆளு சைஸ பாரு. முக்கா முளத்துல இருந்துகிட்டு அடிச்சு விடுவாங்களாம். நெஞ்சில கை வைக்கிற இங்கே வேற மாதிரி ஆயிக்கிறேன். என்ன வேற மாதிரினா? நீ நெஞ்சில கை வச்ச நான் திருப்ப வச்சேன்னா நீ வச்சு பாருப்பா. இந்த நேரத்துல வந்து மியூசிக் கொடுக்காத. சண்டை ஓட்டுறதுக்கு நீ பார்த்தா செக்ஸ் மியூசிக் கொடுத்துருக்கு. ஏய் வாயா, சண்டைக்கு வாயா. இந்த பொட்டிக்குள்ள எத்தனை பேரா குடி இருக்காங்க? அவங்களுக்கு எதுவும் கஞ்சி தண்ணி வாங்கி ஊத்துறியா இல்லையா? காலையில ஊத்துவல்ல நீ ஊத்துவ, அதுங்களுக்கு வாங்கி ஊத்துறியான்னு கேட்டேன். இந்த வார் என்ன உன்னை எச்சரிக்கிறேன். சரிங்க. பொம்பளையா லட்சணமா? நான் பொம்பளை லட்சணமா தான் நடந்துருக்கேன். உன் ஜௌரியத்துக்கு என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காத. கையெல்லாம் 2 பிச்சு வீசி புடுவேன். ஆமா, சும்மா என் தேவை இல்லாம பேசிக்கிறேன். என் புள்ளமா நீ, என் புள்ள. சரி இப்படி சரி. இதுவா பொங்கல் முத்துக்குமார் கொச்சம் காளையார் கோயில். வெரி குட். 100 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார். யாருக்கும் சொல்லவே இல்ல. அப்ப எங்க யாருக்குமே கொடுக்க மாட்டீங்களா? பெங்காலி எனக்கு தருவாங்க. அடுத்தனா எப்ப? நான் அடுத்த வருஷம் நாடகம் வச்சதுக்கு அப்புறமா. சரி நீங்க போங்க. நோட் அடிச்சு காயுது வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம். தேங்க்யூ பெங்காலி. நீங்க அவரை மட்டும் பாருங்க. முத்துக்குமார் பொங்கல், முத்துக்குமார் பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல். தம்பி பொங்கல். ஏய் இரியா, நீ அவர்கிட்ட மட்டும் பேச. அப்ப அந்த 100 ரூபாய் காசை கொடு. அப்ப நீ அவர்கிட்ட பேச. புடி. 100 ரூபாய்க்கு இந்த பிரச்சனை ஆகும். ஆமா சரி, கொடுத்துட்டேன். 100 ரூபாய அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி? இந்த 100 ரூபாய்க்கு நான் உன்னை அட்ஜஸ்ட் பண்ணணுமா? ஏய் தேவலாம என்கிட்ட உன் பேச்சுவார்த்தை எல்லாம் வச்சுக்காதயா. நான் பார்க்கத்தான் பேண்ட் சீட்டிஸ் எல்லாம் போட்டு டீசெண்டா இருக்க. ஏன் உள்ள என்ன கோமணமா கட்டி இருக்க? நீ பதையாரு கட்டே. நான் உள்ள இறங்குனா லோக்கல்டி பய. ஏன் மொட்டை குண்டியா தெரியறியா? வேண்டாம், மறுபடியும் உன்னை சொல்றேன். அவர் இதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. கீபோர்ட் எல்லாம் உனக்கு தர மாட்டாரு. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. என்ன நீங்க பொறுமையா இருந்தா அப்படியே சாதிச்சு விட்டீங்க. எல்லையை தாண்டிட்டேன். பெரிய புத்தரு அப்படியே பொறுமையா. அப்புறம் ஏன் கண்ட்ரோல்ல நானே இருக்க மாட்டேன். நீ வேணா தாண்டி பாரு தாண்டி பாரு. என் மகன் இது என்ன நம்ம வீட்டு மாதிரி இருக்கு? என்னையா உனக்கு பிரச்சனை? தேவலாம என்கிட்ட பிரச்சனை பண்ற வேலையே வச்சுக்க கூடாது. Okay.
இதையும் தாங்க இதையும் உடனே சீவிடுவோமா இல்லையா? தலைவா என்ன தலைவரை போட்டு இப்படி வரலாறு முக்கியம் இல்ல, ஆ, வயிறு முக்கியம். கண்டிப்பா அதுக்காக போயிட்டாங்க. அதுக்காண்டி அடிச்சாக்க வாங்கிக்கிறேன். சின்ன பிள்ளை டச் பண்ணிருச்சு. என் மகங்க. ஓகே போ போ, விளையாட்டுத்தனமா அடிச்சுட்ட. என்ன விளையாட்டுத்தனமா அடிச்ச? உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். ஓ பிரச்சனை இருக்காத, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிட்டு இரு. சீப்பை பாக்கெட்டுக்குள்ள வைங்களே, போ போ போ. இங்கிட்டு திரும்புங்களே. என்ன ஓவரா பேசுறீங்க. ராணி ஏம்மா அவர் போட்டு அடிக்குது அப்படி பாவம். அடிக்கடி என்ன சின்ன பிள்ளைன்னு இருக்காரு, நீ கேட்டுக்கிட்டு சும்மா இருக்க. அந்த கத்தியை எடுன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டேன். நீ வேணா எங்க சிங்கத்தை சீந்தி பார்த்த, வேணா மூஞ்சில அடிச்சு பாரு பாப்பா. என்ன சீவிட்டே இருக்காளே. உங்களுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைய பார்த்துக்கிட்டு சிரிக்கிறீங்க. கக்க பக்க கக்க பக்கன்னு சார் ஒரு புள்ள ஒருத்தையும் ஒரு ஆம்பளை அடிக்கிறான். நீ ஆம்பளை பப்புன். தானே? ஏன் நீ அடிக்கிற? சும்மா இருயா, ஆய முடியா சார். கிளாமர் முக்கியம். இங்க இருங்க, இந்த பக்கத்து சீவுங்க. தேங்க் யூ. சீப்பை பாக்கெட்ல வைங்க. ஓகே போட்டு அடிச்சு அரை மணி நேரம் ஆச்சு நிப்பாட்டி. ஓயாம சீவனாலும் அதே தான் நடக்க போகுது. ஏங்க தலையை சிவுங்களே. நீ என்ன மாதிரி சீவன் மறுபடியும் அடிப்பா. ஏன் அதுக்கு இப்படி இருக்கட்டும். இல்ல சிங்கத்தை நீங்க சீவுங்க, நல்லா இருக்கு. இல்ல சிவுங்க, அருமையா இருக்கு. இல்ல நல்லா சீவுங்க. வேண்டாம் அட சீவுங்க. சீவுங்க நீங்க. நல்லா இல்லங்க, சீவுங்க. சிவுங்க. விட்டுட்ட. அட சீவுங்க. இவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, இன்னும் என்ன நடக்கலாம் இங்க? கை நடுங்குதா இல்லையா? ஏதா கம்பிம்பி எப்படியா? கோபத்தை நடந்துட்டான் செய்ய. கிழிச்சிச்சு. கையை வச்சுட்டில ஒரு வர. ராணி இன்னும் யாருன்னு காட்டுறேன். ராணி கேரு, எங்க சிங்கத்தை சீண்டிட்ட, நான் டீ குடிக்கிறேன் பாரு. இங்க இருங்கப்பா, அந்த ஆளு சும்மா சிங்க சொல்லி. நீ டீ குடிக்கிற டீயை குடி முதல்ல போ. அந்த ஆளு சும்மா சிங்க சொல்லிட்டு இருக்காதீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. தொட்டு பாரு பாப்பா, சரியா? இங்க இருங்கப்பா, தேவலாம தொடுமா பாப்பா. சோத்த விட்டு சுண்ணாம்பு ஏத்திங்கறாப்ல. அப்பா, இங்க இரு. நீ மூடு. என்ன நினைச்சிருக்க? அந்த ஆளு சிங்கம் நீ வேணா தொட்டு அடிச்சு விடு பாப்பா. எப்படி அடிக்கிறீங்க? உனக்கு இப்ப நிம்மதியா? மனசு நிம்மதியா இருக்கு. நீ எனக்கு உதவி பண்றவங்க பேர்ல ஒருத்தரை பண்ணிட்டு இருக்க. நீ என்னை பத்தி சிங்கம்னு சொல்ல வேணாம், புலின்னு சொல்ல வேணாம், ஒரு தொட்டுட்டேன். உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். பொம்பளை புள்ளைய கை நீட்டக்கூடாங்கிற ஒரே காரணத்துக்காக. சிவுங்க, நல்லா இருக்கும், அழகா இருக்கும். நீங்க சிவுங்க, நீ முதல்ல சிவுங்க. நீ அடிச்ச மாதிரி உன்னை அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சிங்கம் சிவுங்க, சிங்கம் சிவுங்க. என் பேரு சிங்கம். உன்னை சீவ சொல்றாரு அவரு. ஐயோ துரைச்சிங்க என் பேரு. அத சுருக்கி நீங்க சிவுங்க, அப்பதான் அழகா இருக்கும். சிவுங்க. எவன் துரைசிங்கம்னு உங்களுக்கு பேர் வச்சது? போ அடிச்சுடா. பெரிய ஆள் அடிச்சமா? நீ என்ன வேணா பண்ணிக்க. சரி அடிக்கிறியா அடி. விளக்க மாத்திட்டு அடிக்கிறியா அடி. செருப்பு அடிக்கிறியா அடி. அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி. காரிசியா மூஞ்சில துப்பு. தேங்க்யூ. அது எனக்கு பன்னீர் தெளிச்சது மாதிரி. எதுக்குங்களா இந்த பீ எடுத்த மூஞ்சில சப்னாடி. அது எனக்கு சந்தன காப்பு சாத்தின மாதிரி. எதுக்கும் கலங்க மாட்டேன். உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மழுங்க பையன் அறியறேன். இப்ப பேசு உங்க ஐயா. எதுக்கா பயப்படுவேன்? உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவா, கேட்டிருக்கியா? அறிவு இல்ல கொஞ்சமாவது. என்ன மைக்ல அவன் 1ஆம் நம்பர் மழுங்க பையன் சொல்லிக்கிட்டு தெரியுது. மைக் போட்டு லைட் போட்டு சொல்லியிருக்கேன். மழுங்க பையன் தான். எப்படி? ஏன் சொன்னேன்? ஏன்? கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவா, என்ன? மழுங்கன் பொழைச்சான், மானஸ்தன் செத்தான். ஏன் மானஸ்தன் தான் பொழைச்சேன். கிழிச்சான்.
மழுங்க செத்தேன். மழுங்கன் தான் பொழப்பேன். மழுங்க என்ன சேவேன். இல்ல நான் நிரூபிச்சு விட்டா ஏங்க நீ நிறுவி, நான் நிரூபிக்கிறேன். நீ ரோஷக்காரியா மழுங்கிச்சிருக்கியா? நான் ரோசக்காராள். பிடிக்காதால அந்த ஊர்ல இருந்தா கூட நாங்க ஊரோட காலி பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பா. ஆமா. நீ இருந்து எங்க அப்பாவுனாலும் நான் மழுங்க பையனும் பகிரங்கமா ஒத்துக்கிட்டேன். எப்படி? இப்ப நீ ரோஷக்காரி தானே? ஆமா. இப்ப உனக்கு எனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போமா? என்ன டெஸ்ட்? நீங்க வச்சுக்குங்க எப்படி வேணாலும். ஒரு பேச்சுக்கு. ஒரு பேச்சுக்கு. சும்மா காய்ச்சிக்கு. சும்மா. நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருக்க. 5 லட்சமா? டோர் லாக். பயப்படாத. ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். வாங்கிட்டேன். வருஷம் 5 ஆகி போச்சு. வட்டியும் கட்டல முதலும் கட்டல. கடன் கொடுத்தேன் சும்மா இருப்பா? கேட்கணும்ல நம்ம காசு. அது 5 லட்சம் சும்மாவா? சும்மாவா கிடக்கு? போன் பண்ணி கேட்கலாம கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். செல்லு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இன்னைக்கு புளிக்கம்மா நாடகத்துல பப்புன்னு அறிகிறேன்னு தெரியாம வந்து யாருமே மாத்திட்டேன். சொல்றது இல்லையா? யாருமே சொல்ல முடியல. ஆமா. அதான் உங்க காசு. அது என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. 5 லட்சம் ரூபா. உங்கள பிள்ளைகிட்ட 5 லட்சம் ரூபா. நல்லா கேட்கணும்ல. நல்லா சோத்த திங்கிற மாதிரி கேட்கணுமா இல்லையா? ஆமா. 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க. என்னம்மா ராணி தங்கச்சி நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்பா எப்படி நல்லா இருக்காரா? அப்பாவுக்கு சுகர் பிரஷர் எல்லாம் இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்குது அப்பாவுக்கு? ஆமா. 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன். நீ தர வேணாம். நீ பொட்டோடையும் பூவோடையும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அண்ணன் ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஆனா 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. நீ 5 லட்சத்தை கொடுக்க வேணாம். 1 லட்சம் மட்டும் கொடு. டெய்லி 50 முடிஞ்சா கொடு. இல்லைன்னா வேணாம். தங்கச்சி நீ எப்படி தான் நல்லா இருக்கணும். ஏன் உடம்பு இழைச்சு போயிருக்கு? நல்லது கெட்டது வாங்கி தேத்த வேண்டியதானே உடம்ப. உங்களுக்கு 5 லட்சம் ஓவாயை கொடுத்துவிட்டு நாங்க தங்கச்சி நீ நல்லா இருக்கியாமா பொட்டோடையும் பூளோடையும் நல்லா இருக்கு நாங்க வாழ்த்தணும். முகர கட்டே பாரு. நான் கேட்கிறேன் பாரு இப்ப எப்படி கேட்கணும்னு. ஏண்டி வச்சுக்கல நாய வாய முடி பிச்சைக்காரன் நாய். சரியா? கடங்காரன் நாய். எச்சிக்கல நாய். சரி. வாங்க நிலடி காசு 10 வட்டி நான் பரவா கொண்டாங்கன்னு வாங்கி குடும்பத்தோட பிரியாணியை வாங்கி பிய தின்ன மாதிரி ஆவுன்னு தின்ன பேசாதடி பேச்சிருக்கு. இதுல இவங்களுக்கு கார்பரேஷன் குழா தண்ணி ஆகாதான் ஜல் பிடிச்சுக்கிறோமா? பிசிலரி வாட்டர் வேணுமா? பிசிலரி. அதுக்கு என் மூத்திரத்தை கொடுதா? பேசாதடி பேச்சிருக்கு. வாங்கின காசை கொடுக்க வக்கல உனக்கெல்லாம் சிகு சிகு சட்டை அவுத்து போட்டு மொட்டை குண்டியா பிராய்லர் கோழி மாதிரி திருடி கற்பனைக்கு ஒரு அளவுல வாய முடு. 10 வீட்டுல 10 பாத்திரம் தேஞ்சு என் மனத்தை கொடுக்கணும். 10 பாத்திரம் தேய்க்க முடியலன்னா 10 பைட்ட போய் முடியா அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்படி கேட்டுட்டா என்னப்பா அதெல்லாம் விக்காது உன் கடன் அடைச்சிருவேன். அதுதான் விக்காதுன்னு தெரியுமே. அது எப்படி விப்ப? எங்க அப்பாடி 2 கிட்னியை வித்து விடாது உன் கடன் அடைப்பையா? டூ லேட். ஏற்கனவே கொடுத்தாச்சு. சட்னி தான் இருக்குங்க. ஏங்க ஊர்ல கிடக்குற இடத்தெல்லாம் வித்துவிட்டு உங்க கடனை அடைச்சிட்டு தூக்கு மாடி தொங்கிருவேன். இந்த வார்த்தையெல்லாம் கேட்கணுமா? வா இடத்துக்கு வந்துட்டேன். என்ன செய்வேன்? தூக்கு மாடி தொங்கிருவேனே. கைவிடு. முடிஞ்சு வச்சா ரோசக்காரி செத்து போவேன்னு நீயே சொல்லிட்டேன். இப்ப பிளேட்டை மாத்தி போடுவோம். நான் ஒரு 50 ரூபா உங்ககிட்ட கடை வாங்கிட்டேன். உனக்குள்ள திமுரு தெனாவிட்டு நான் மட்டும் உனக்கிட்ட 5 லட்சம் ரூபா வாங்கணும். நீ என்கிட்ட 50 ரூபா வாங்குவியா? ஆளு சத்துக்கு தகுந்ததாமா வாங்க முடியும். ஏங்க நீ 5 லட்சம் இல்ல 5 கோடி வாங்கினாலும் கட்டலாம். ஆண்டவே உனக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்கேன். நம்மளால முடியாது புண்ணாக்கிடுவாங்க. ஒத்துக்கிறவும் மாட்டாங்க. ஏதோ சரக்கடிக்க காசு இல்லாம 50 ரூபா வாங்கிவிட்டேன். நான் திரும்ப கொடுக்கல. இப்ப நீ என்னைய கேட்கற நல்ல கேளு. சோத்த திங்கிற சோத்த விட்டு வேற எதே திங்கிறியா? புண்ணாக்கியா திங்கிற? அரியுரி வச்சுக்கா இல்ல அவுச்சு ஊத்தி தின்ட்டு வந்திருக்கியா? கொஞ்சமா சூடு சோனா மண்ண வெக்க ரோசா ஏதாவது இருக்கணும். மனுஷனா நீனா? உனக்கெல்லாம் எதுக்கியா பேண்ட் சட்டை? நீலாம் என்ன மயத்துக்கு உயிரோட தெரியல? நீலாம் அறிவறி வச்சிருக்க என்ன? வாய பிடிச்சி 2 கிழிச்சுக்கிறேன். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கிற அந்த மானகட்ட புழப்புக்கு 50 ரூபா கொடுக்க வக்குல நீலாம் எதுக்கு உயிரோட தெரியற? சரக்கடிக்க வாங்கி குடிச்சில நல்லா மடக்குன்னு என்ன கேட்ட? அது என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம்னு. போத வருமா? போத வருமா? எதுல? மூத்திரத்துல போத வரும் தெரிஞ்சா நான் என்ன மயிருக்கு டெய்லி 500 ரூபா கொண்டு போய் காசை கடையில கொடுக்குறேன். வெரி குட். Thank you. அழகா 5 லிட்டர் கேனா உன்கிட்ட கொடுத்து விடுறேன். 5 லிட்டர் கேனா? நீ கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு கொண்டாந்து மாமாட்ட கொடுப்பியா? நான் பவுண்டோ கலக்காமே அப்படியே குடிப்பேன். நீ கொடுக்கறதா இருந்தா பாட்டில் கூட வேண்டாம். வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன். கொட்டல் குந்தாணி தான் உருவி எடுத்து போவேன். ஆத்தாடி நீ வர்ற இடத்துல ஒண்ணுக்கே வராது. இதுதான் மலக்கப்பைய. நீ என்ன வேணா பேசு. 50 ரூபா எப்பயா கொடுப்ப? ஒரே வார்த்தை தான். எப்படி? கொடுப்போம்ல. அதே எப்ப கொடுப்பீங்க? இருக்கும்போது வாங்கி. அதே எப்பங்க இருக்கும்?
வேலை வெட்டிக்கு போனா தானே இருக்கு. எப்பங்க வேலை வெட்டிக்கு போவீங்க? போகணும்னு மூடு வந்தா தான் போறேன். எப்பங்க மூடு வரான்? ஏன் மூடு வந்தா நீ வேறயா? ஏய் என்கிட்ட பணத்தையும் கொடுத்து போட்டு படுக்கவும் வர. சரியா? இதுதான் மலங்கப்பைய. நீ செருப்புட்டு அடிச்சாலும் கவலைப்பட மாட்டான். அதுக்கு தான் ரோசக்காரனுக்கு காசை கொடு, மலுங்கப்பயலுக்கு பொண்ணை கொடுறான்னா. ஏன் ஏன் காசை ரோசக்காரனுக்கு கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டா நீ சொன்ன மாதிரி விற்காத வித்து கூட கொடுத்துருவேன். அதான் விக்காதுல்ல. என்னை மாதிரி மலங்கப்பயலுக்கு பொண்ணை கொடுத்தாச்சா நீ எம்பிட்டு அடிச்சாலும் தலைவாரி பூச்சூடி உங்களோட குழு நடத்திக்கிட்டே இருப்பேன். சரி வா நமக்குள்ள சமாதானம் போவோம். ஆமா நீங்க என்ன பண்றீங்க? மாம்பழம் என்ன ஜாக்கெட்டை கழட்டாம விட மாட்டா போலயே. இயற்கை கழட்டிட்டு தான் விடணும். கழட்டாம விடுவாங்க. ஏதாவது ஒரு நேரம் அவசர ஆத்திரம்னா டைட் பண்ணுவாங்க. ஆமா நீங்க அப்படி என்ன பண்ணிருவீங்க நீங்க? இப்ப அந்த பிரச்சனை தேவையா? விடுங்க. ஆமா ஆமா. என்ன பண்றீங்க? தன்னை மறந்துட்டு திரியற ஆளுக்கு இப்பதான் இது தேவை. ஏய் என்னை தொடாம தான் பேசையா? தொடக்கூடாது. அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம திறந்தேன். என்னைக்கு? அன்னைக்கு வண்டிக்குள்ள போட்டு அமுக்கும் போது என்னைக்கியா? அன்னைக்கு நாடத்துக்கு எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. வண்டிக்குள்ள போட்டு ஏ அது என் அம்மாச்சியா கூட வந்தது. அம்மாச்சி அது அது என்ன அம்மாச்சி உன் வளத்திலே கரெக்டா? என் அம்மாச்சி என் வளர்த்தி தான் இருக்கும். உன் வளர்த்தி இருக்குமா? அந்த கிழவிக்கு அறிவு வேண்டாமா? ஏன் படுக்கிறது உன் சாலை பொத்திக்கிட்டா படுக்கிறது. குளிர் தாங்க முடியல பணியில அதான் போத்திட்டேன். நான் போதையில வரவும் உன் சாலை பார்க்கும் நீ தானாக்கும் நினைச்சு என்ன பண்ணிட்டீங்க? பாஞ்சிட்டேன். எங்கிட்டு பாஞ்சீங்க? கீழே பாஞ்சிட்டாரம்மா வண்டியை விட்டு. இருங்க எங்கிட்டு பாஞ்சீங்க? ஃப்ரண்ட் சீட்ல. கிளவி அந்த போட்டில் படுத்துருந்துச்சு கடைசி சீட்ல. மை காட் இப்போ நான் தான் விட்டா. அதான் டிரைவர் திட்டிருக்கேன். எவன்டா முன்னாடி சீட்டில் ஓட்டையை போட்டவனு. ரைட் ஓகே இதெல்லாம் அரசியல் சேஷம். ஆமா நீங்க என்ன பண்றீங்க? மாம்பழைய வர பார்க்குறேன். அடி மாம்பழம் வைக்க வந்தா உம்மா. யோ தேவலாம பேசாத. இவ்வளோ நேரம் மரியாதையாக பேசிக்கிந்திய. இப்போ என்ன மரியாதை? நான் பேசாமல் இருக்கேன். இப்போ அவங்க அம்மா பற்றி பேசுனா எனக்கு பொல்லா கோவம்னு சொல்லிட்டேன். ஏன்? அவரோட மகதானா. ஓ அதனால அப்படி கோவப்படுறாங்க. சரி சரி. ஏற்கனவே அவர் மாமியா நீங்க ரேப் பண்ணிட்டேன்னு ஊருக்குள்ள பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க. இதுல பொண்ணு மாம்பழம் ஜோத அம்மா உம்மள தரியா சும்மா சும்மா. ராஜேவர் பொட்டியில் உட்காந்துட்டீங்கன்னா எனக்கு தோதா இருக்குன்னு நான் பாடுறேன். சொல்லிட்டே இருக்கேன். இப்படி வீட்டே போற ஒரு நாள் ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுன்னு அந்த பக்கம் ராணி சொல்லுங்கள்.
ராணி சொல்லுங்க. நான் ஒன்று கேட்கணும் உங்கள்கிட்ட. என்கிட்ட என்ன இருக்கு அப்படி கேட்க போறீங்க நீங்க? இல்லை ஆ நான் உன்னை ஓப்பனா ஏ ஒன்று கேட்கலாம்னு வாத்தியார் எப்போ ஞாபகப்படுற தலைமை ஆசிரியர்னால அந்த பொறுப்பு கொண்டே உருவேன். சரி நீ கோவப்பட்ட விடு. நீ வேணா என்னை ஓப்பனா சரியா ஒரு வார்த்தை கேளு. அதுவும் கேட்க மாட்டியா? என்னதான் பேசுறது ஒன்று சிவமா? என்ன நம்ம ரெண்டு பேருமே ஓப்பனா பேசிட்டு ஒரு முடிவு மைக் பண்ணலாம். எடுத்து மண்டையை உடைச்சு போடுவேன். சரி விடுப்பா. என்ன அவனுக்கு பிரச்சனைப்பா? நான் உன்னை விரும்புகிறேன். இந்த கதவுக்கு என்ன போடுங்கடா என்ன போடுங்கடான்னு 100 தடவை சொல்லிட்டேன். கரெக்ட்னு கேட்குதா இல்லையா? ஐ லவ் யூ. சரி நீங்க வேமா காதல பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு. அப்படி எங்கே பிடுங்க போறீங்க நீங்க? நான் கேட்குறேன். காதல் பண்ணும்போது வேகமா பண்ணுன்னு நான் புழுக்கலமா வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க நீங்க என்ன குழம்பு வேணா வைங்க, வேகமா பண்ணுங்க. எதை வச்சாலும் வேகமா பண்ணுங்க. வேகமா பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது சொல்லி ஏங்க வைத்தியம். இன்னைக்கு நீ காதலை வேகமா பண்ணும்ப, நாளைக்கு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணும்போது சீக்கிரம் பண்ணுங்க எனக்கு வேலை இருக்குன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? உங்களுக்குதான்யா. ரைட் ஓகே. யானை படுத்துக்குச்சுன்னா எலி கூப்பிடுமா வா குடும்பம் நடத்துவோம். அதான் யானை படுத்துருச்சு, அப்புறம் அது கூப்பிடத்தான் செய்யும். யானை படுத்தாலும் குதிரை மட்டும்டா. எங்க அட உன்னை எப்படி நினைச்சுக்கிறேன்? எப்படி எல்லாம் நினைச்சீங்க சொல்லடா. அப்பக்கடா நக்கிளி ஆடி வரும் மண்ணக்கிளி ஒருங்கிட்டு பொண்ணாத்தா உன் கூடையிலே இருக்கிறது ஆடி வரும் மண்ணக்கிளி ஒருங்கிட்டு பொண்ணாத்தா உன் கூடையிலே இருக்கிறது ரொம்ப ஓரம் பேசுறீங்க. சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது, பார்க்கையில ருசி ஏறுது. சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது, பார்க்கையில ருசி ஏறுது. ஜட்டியில் குறையாமல் அப்பையாக எடுக்கம்மா ஆக்கி வைக்க சோறு வாங்கி வைப்பதா ஒரு ரகசியத்தை இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்ல போறேன். என்ன ரகசியம்? இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லாத விஷயம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை மேடையில் ஓப்பனா சொல்ல போறேன். ஓப்பனா ராணிக்கும் எனக்கும் ரகசியமாக கல்யாணம் நடந்து வச்சு நாங்கள் வெளியில் யார்கிட்டையும் சொல்லலை. எனக்கு கூட தெரியல. ஆனால் கல்யாணம் மட்டும்தான் நடந்துச்சே தவிர வேற ஒரு கன்றாவையும் நடக்கல. ஏன்? ஜோசியக்காரன்
2 வருஷத்துக்கு நீங்க ஒண்ணு சேரக்கூடாது, சேர்ந்தா செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்க. உங்க உயிர் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால கல்யாணம் நடந்ததோட அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லையங்கிற வேதனையில ஓவரா போதை போட்டு வந்து அதுக்கப்புறம் தான் ஜோசியக்காரன் ஏன் சொன்னான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அவன் இவளை முதல்ல லவ் பண்ணி இருந்திருக்கான். என் கூட சேர விடாக்கவும் டுபாக்கூரா ஒரு பலனை சொல்லிவிட்டு நான் ஓவர் போதையை போட்டு வீட்டுக்குள்ள வர்றேன். சண்டாளி என்னது முட்டை குண்டியா நிக்கிறா வீட்டுக்குள்ள. நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் நைட்டே இல்லையே, எதுக்கடி இப்படி அம்மனை கட்டையா நிக்கிறேன்னு கேட்டா ஒரு கேள்வி. என்ன கேட்டுச்சு? அன்னைக்கே செத்துட்டேன். வாடா குடிகார நாயே, இன்னைக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்க, ஓ முன்னாடி அம்மனமா நிற்கிறேன். நாளைக்கு நீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதே அம்மனத்தோட தெருவில் போய் நிற்பேன். இன்னார் ஒண்டாட்டி அம்மனமா நிற்கிறான்னு உனக்கு தாண்டா அசிங்கம்னா. அந்த நிமிஷமே மடியில் வச்சிருந்த பாட்டில் தூக்கிவிட்டு உடைச்சேன். ஒரு ஃபுல்லா ஆப்பாங்க உடைச்சது இல்லை, காலி பாட்டில் தானே, இது ஃபுல்லாக இருந்தானே ஆப்பா இருந்தானே. அன்னையோட குடியை நிப்பாட்டின வந்தேன். தயவுசெய்து தாய்மார்களே, உங்கள் புருஷன்மார்க குடியாரங்களா இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிப்பாட்டிடுவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னுடைய அறிவுரை கேட்டு செயல். எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்க? 12 மணி. கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்க? அது கவர்மெண்ட் 12 மணிக்கு தான் தெரியும். ஊருக்கே இனி குடிக்க மாட்டேன். நின்று போன ஃபர்ஸ்ட் நைட்டை. ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? பிளாக்ல எல்லாம் விற்பாங்களா? முதல்லலாம் சிவகங்கை மாவட்டத்தில் நிறையா இருந்துச்சு, இப்போ சுத்தமாக ஒரு கடையில் கூட கிடையாது. ஏங்க எவ்வளோங்க இப்போ ஏற்றி விற்கிறாங்க விற்றாங்கண்ணா? அது என்ன பாட்டிலுக்கு 50 ரூபா கொடுப்பேன். புதுக்கோட்டையில் எந்த நேரம் கிடைக்குது போட்டு வாங்குறதா? செய்ய மாட்டேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறேன். இன்னைக்கு எப்படி நடத்த முடியும்? இன்னைக்கு நடத்துறேன் கரெக்டா. நாடகத்துக்கு வந்திருக்கேன், எங்கிட்ட நடத்த முடியும்? எனக்கு தெரியும், நாடகம் வந்து தெரியாதா? கரெக்டா பிரம்ம முகூர்த்தம், விடிய காலம் 3 மணிலேருந்து 4 மணி பண்ணி கதன்னு இருக்கான். அந்த நேரத்துல தான் 3 to 4 நான் தூங்குற டைம் ஆச்சே. நீ மட்டும் தூங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். ஆனா உனக்கு சொல்லுங்க, என்ன ஏன் அந்த டயத்தை சூஸ் பண்ணேன்? யா அந்த நேரத்தில் தான் நாரதர் வள்ளியின் தர்க்கம் கடுமையாக இருக்கும். நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ராஜபாட்டுக்காரன் உள்ள படுத்திருப்பார்ல, வன்மையின அதை ஆயிருக்கு போயிடுவாப்பில் பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பக்கம். ஏங்க ராசேரப்பா உள்ள வந்து டீ குடிக்க வருவாங்கல்ல, டீ கேத்தில் கொண்டு இங்கே வச்சிருவேன், வரவே மாட்டேன். ஏங்க நான் வருவேன்ல, வெத்தலை வாசிக்கிறப்பா வந்து வார பிடிக்க உள்ள வருவாங்கல்ல. சாதமே மேடையில் உட்காந்தா போட்டு இருக்காரு, வார பிடிக்கிறதுக்கு உள்ள வர்றாரு, பார்க்கலையா? அட ஏங்க நீங்க வேற டேப்பை டைட் பண்ண முத்துராஜை பற்றி கவலைப்படானே. யா உட்காந்து டேப்பை டைட் பண்ணும்போது ஃபேனை மட்டும் திருப்பி வை, அப்படியே தூங்கிடுவாப்ல. எது நடந்தாலும் தெரியாது. தர்மான சீன் மாத்த வருவார்ல, சொல்லிட்டேன். என்னன்னு? எங்கள் சீன் முடிய வரைக்கும் நீ சீனை மாற்றக்கூடாதுலான்னு இருக்கேன். நம்ம சீன் முடிஞ்சுன்னா தான் சீன் மாற்றியான். அம்பாள் வீடியோக்காரு உள்ள வருவார்ல டீ குடிக்க, அம்பாள் வீடியோக்காரு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்? கேமரா தூக்கிட்டு போகிறாங்க, அங்கே உட்காந்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டேன். அதனால் வரமாட்டாப்புல. டீ முக்கியமா, தந்துட்டு கேமரா முக்கியமா? ஆள் வராது, பயப்பட வேண்டாம். அடி நொறுக்குறான். எதை? இன்று என்னோட காம களியாட்டங்களுக்கெல்லாம் துணையா இன்னைக்கு என் காம களியாட்டத்தில் நீ டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். பாஸ் ஆனினா தான் மறுபடியும் உனக்கு தாலி கட்டுவேன். இல்லைனா வேற ஆளை பார்த்துட்டு போய் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கண்ணா. ஃபெயில் ஆயிட்டீங்கண்ணா. நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கியாவது 35 மார்க் வாங்கி வாங்கலைனா, அதுலயும் நீ வாங்கலைனா வாங்கலைனா சரி வேணாம். ஃபர்ஸ்ட் நைட் அடுத்த வாரம் வச்சுக்கோ. இல்ல நான் ரெடியா தான் இருக்கேன். கட்லி மெத்த பால் பழம் எல்லாமே நீங்க வாங்கிட்டு வாங்க. ஊதுபத்தி எல்லாமே ரெடியா இருக்கு. மெத்த வரும்ல, மெத்த கட்லி எல்லாமே கொண்டு வர சொல்லிருக்கேன். மெத்த இல்லைன்னா நமக்கு டைல்ஸ் ஒத்துக்காது, வழுக்கும். அதனால நமக்கு அது செட் ஆகாது, செய்ய தெரியாதுன்னு சொல்லியா? ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? பால் பழம் நீ ரெடி பண்ணலாம், கட்லு மெத்த நீ ரெடி பண்ணலாம், ஓகே. ஊதுபத்தி பலகாரம் எல்லாம் நீ ரெடி பண்ணலாம். நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை ரெடி பண்றதுக்கு வேற, அதுல நீ கலைமாமணி பட்டை வாங்கணும். அந்த பட்டை என்ன கிடைக்காது, அப்படி துப்பிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மகிட்ட வேற முடியுமா? போய் பெரங்கால்கிட்ட அடி வாங்குறதுக்கு மூடிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. இது நமக்கு தேவையா? ஒரு குடும்பம் குட்டிச்சவரா போறதுக்கு காரணம்
குடினாலதான் உலகமே கெட்டு குட்டிச்சவரா போகுது. அந்த குடியால என்னெல்லாம் நடக்கும்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அடிச்சாத தந்தாயி மகனை குடிச்சாத்தானே காலு நொடியானாலும் காப்பாற்றும் கொண்டாடி புருஷனை குடிச்சாத்தானே விட்டு விட்டு ஒதுக்குறா. இந்த உண்மையை தெரிஞ்சு உள்ளத புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பிருக்கா. உடம்பெல்லாம் தங்கமடி உன்னை போல வேறொருத்தி ஊருக்குள்ள இல்லையடி. ஓடி வாடி எஞ்சோடி எனக்கு ஒன்னே ஒண்ணு தாடி. பணமரத்து ஏறி பதினி பானை நிறைஞ்சு கீழே பாழா போகுதே. ஆடு வச்சு மாடு வச்சிருந்து ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்பரி ஆடு வச்சிருந்து அழகு ரேசு வண்டி வச்சிருந்து 5 ஏக்கர் நெஞ்சு வச்சிருந்து 4 மரசு நெல்லு வச்சிருந்து நல்ல குடும்பத்தின் பேரு வச்சிருந்து அத்தனையும் குடியால் அத்தனையும் குடியால் குடலும் கைகாலு நடந்தது திருநாயி ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்பரி ஆடு வச்சிருந்து சொர்க்க
அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறனே. இனிமே யாரும் குடிக்க வேண்டாம் படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பது ஆடு அழகு பேசு நாலு மரசு